ஹாய், வணக்கம். இதில் இந்த காலையில் நான் பகிர்ந்த விஷயம் ஒரு சிறுநீரை பாதிக்கப்பட்ட மாணவனுக்கான உதவிகள் நோக்கத்திற்காக இந்த காலையில் பதிவிடுறேன். முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒட்டுசிட்டான் பிரதேசத்தில் வசித்து கொண்டிருக்கின்ற ஒரு மாணவன் கடந்த வருடம் உயர்தர பரீட்சையில் பொறியியல் தொழில்நுட்பம் ஊடாக பரீட்சையில் தோற்றி அதன் மூலம் மாவட்ட ரீதியில் முதலாம் இடத்தை பெற்று பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி அதற்கு பல்கலைக்கழகம் போவதற்கு தயாராகி கொண்டிருக்கிற மாணவர். அவர் கடந்த மாதம் ஒரு வைத்திய தேவைக்காக கூட்டும்படி தந்தைக்கு வருத்தம்னு சொல்லி தந்தை அழைத்து கொண்டு சென்று இருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் இவருக்கு மயக்கம் விழுந்த இடத்துல வைத்தியசாலையில் இவரை பரிசோதனைக்கு உட்படுத்தின போது இவருக்கு 2 சிறுநீரகங்களும் செயலிழந்திருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த சூழ்நிலையில் அந்த சிறுநீரகங்கள் 2 கட்டாயம் மாற்றித்தான் ஆக வேண்டும். அதற்கு தற்போது வரை கேட்கப்பட்டுள்ள தொகை 75 லட்சம். இப்போ உடனடியாக அவர்களால் அந்த தொகையை முற்று முழுதாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை, இல்லாட்டி தயார்படுத்த முடியவில்லை. இப்போ பலர் அதுக்கான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தபோதும் இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் புலம்பெயர்ந்தவர்கள், இப்படியான உதவி திட்டங்களை வழங்கக்கூடியவர்கள் நிறுவனங்கள் இருந்தால் அவற்றை மாநில பேர் விவரங்கள் அதில் பதிவிடுறேன். அவர் நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களால் என்ற உதவியினை வழங்கி அந்த மாணவனை சிறுநீரக மாற்று சிகிச்சைக்கு உதவிகள் என்று நம்புகிறேன். அந்த மாணவன் டிஜிட்டல் மாவட்டத்தை உயர்தரம் கற்றிருந்தார். அவர் விவசாய குடும்பம் பெற்றார், ஒரே மகன். மற்றது பள்ளிக்கூடத்தில் படிப்பு மற்ற நல்ல பாடல்கள்லாம் செய்வார். ஒரு பணிவான மாணவன். இருந்தபோதும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த நோய் என்பது தொடர்ந்து கொண்டு வந்திருக்கிறது. எனவே இதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்களை என்ற உதவிகளை அந்த மாணவனுக்கு அவருடன் நேரடியாக தொடர்பு கொண்டு செய்வீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி.